ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசனக்குடியை முடிச்சுட்டு அடுத்தது மைசூர் பேலஸை போய் பார்ப்போமா? உள்ளே வாங்க, அப்படியே பாருங்கள். நான் உள்ளே போகிற டிக்கெட் வெளியில் வாங்குகிறோம். அந்த பேலஸை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அங்கே டிக்கெட் கவுண்டர் 100 ரூபா ஒருத்தருக்கு வாங்கிட்டு நம்ம உள்ளே அப்படியே போகலாம். காலையிலேருந்து 9 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்குமா போனால் இந்த பக்கத்தை செக்கிங் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பேக் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே அந்த மிஷினில் வச்சு செக் பண்ணி தான் உள்ளே நம்மளை அலோட் பண்ணுறாங்க. எந்த ஸ்நாக்ஸும் உள்ளே வேறு எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது வந்து அவங்களுடைய அந்த சாமி கோயில் கீழே நிறைய அழகான ஃப்ளவர், ஒரிஜினல் ஃப்ளவர் வச்சுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை அப்படியே நம்ம தள்ளி போகும்போது அவங்க ராஜாக்கள் அந்த யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருளாக வச்சுருந்தாங்க. அந்த பெரிய மண்டபத்துக்குள்ளே இந்த பாருங்கள், ஒவ்வொன்றா இருக்கும் பாருங்கள், சாமி சிலைகள் எல்லாம் அந்த காலம் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அது அவ்வளோமே அதில் வச்சுருக்காங்க. அப்படியே புதுசாக அப்படியே இருக்குது. நம்ம அன்றைக்கி எப்படி இருந்தோ அப்படி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஜனங்கள். இதை வந்து நமக்கு காட்டி பேசுகிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க உள்ளே. இது வந்து இந்த ராஜாக்கள் போகும்போது முன்னாடி பின்னாடி படை வீரர்கள் போங்களா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க செவுத்தில், பெரிய பெரிய ஃபோட்டோஸ். அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு அந்த பேலஸ். அப்புறம் இது அந்த மண்டபத்துக்குள்ளே உள்ள உங்களுக்கு எதுனால அவங்க ஏதாவது பேசினா ஆலோசனை பண்ணால் அந்த மண்டபத்தில் எல்லோரையும் வர வச்சு பேசுவாராம் ராஜா. அந்த அந்த உள்ள மண்டபம் அது. இது அவ்வளோ தூணெல்லாம் அவ்வளோ தடிங்க. அந்த மேலே இருக்கிற அந்த எல்லாமே நமக்கு தேக்கு வீடு பார்க்கியே அவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு உள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆளுங்க. இன்னும் அந்த லைட் செட்டப் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் உள்ள ராஜாக்கள் இருந்த ரூம்ஸுங்களா ஒன்று எல்லாமே பூட்டி வச்சுருக்காங்க. ஒன்றுமே ஓப்பனிங் கிடையாது. நமக்கு அது அவ்வளோ கிடையாது உள்ளே போகிறதுக்கு. இது வந்து ராஜாக்கள் வச்சுருந்தா நகைகள், அந்த நகைலாம் வைப்பாங்க, அந்த நகைப்பெட்டிகள் அவங்களுக்கு. அதில் அந்த வீணை அதெல்லாமே எல்லாமே உள்ளே அழகாக வச்சுருந்தாங்க. அது உள்ள ஒன்று ஒன்றா அந்த நம்ம கிண்ணங்கள், வெள்ளி கிண்ணங்கள், அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாலும் எல்லாமே இருந்துச்சு அதில் பொருள் ஒன்று ஒன்றும். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடமும். உங்களுக்கு கூட்டம் இருந்தால் கூட அழகாக லைன் பிரகாரம் போகலாம். உள்ளே போய் நம்ம எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு ராஜா யானையில் ஒரு ரவுண்ட்ஸ் போகிறது, அப்புறம் ராஜா அந்த யானைக்கு எல்லாம் வைக்கிறது. இது அதோடைய உள்ளே வந்து மண்டபம் உடைய தோற்றம் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா பெரிய ஹாலுங்க அது. அந்த தரை வந்து அந்த காலத்து தரை பார்க்கவே அழகாக இருந்துச்சு உங்களுக்கு. அந்த தூணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பொறுமையாக அதனால தான் அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு தூணுமே பார்க்க அவ்வளோ அழகு, அவ்வளோ பெருசு வேறுங்க எல்லாம். இது வந்து அந்த யானைக்கு நம்ம முன்னாடிலாம் போடுவாங்களா, அந்த யானை தந்தத்துக்கு மேலே முன்னாடி நெத்திலலாம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. யானைக்கு என்னென்ன யூஸ் பண்ணாங்க அதெல்லாமும் ஒரு கண்ணாடி ரேக்கை ஃபுல்லாக எழுதி வச்சுருந்தாங்க. அது கன்னடத்தில் இருந்துச்சு, இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு அந்த எழுத்துக்கள். அதே அப்படியே பார்த்துக்கிட்டே வெளியில் அப்படியே ஒவ்வொரு பக்கமாக வந்துட்டு இருந்தோம். அடுத்தது அந்த ராஜாவுடைய உட்கார வச்சு, அந்த ராஜா எப்படி இருப்பாருன்னு உட்கார வச்சுருந்தாங்க சேரு. ஒரு புகைப்படம் அப்படியே ஒரிஜினலாக அப்படியே ராஜா ரியலாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் கீழே. ராஜாவை பாருங்கள், அந்த காலத்து ராஜா எப்படி இருக்காங்க பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு அப்படியே திருப்பி அந்த மண்டபத்துக்குள்ளேயே உள்ளே வந்தோம். இது வந்து இந்த தசராவோட வந்து வீர விளையாட்டுலாம் வைப்பாங்களா அந்த பெரிய இடத்துல. அங்கே ராஜா உட்காந்து பார்ப்பாராம். அது அவ்வளோ பெரிய உள்ள அந்த மண்டபத்துக்குள்ளே இருக்குது ஒரு இடம், நல்லா சதுரமாக வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்க உங்களுக்கு. அந்த தசராவோடையும் ராஜா அங்கே உட்காந்து ஃபுல்லையும் கவர் பண்ணுவாங்களாம் பாருங்களேன். அந்த பில்டிங்லேருந்தே அந்த ரோடு ஃபுல்லாக கவர் ஆகிடுமா. இது வந்து ராஜா உட்காந்த சேரு, கண்ணாடி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கும் ஒரு காவலர்கள் போட்டு அப்படியே ரவுண்ட்ஸில் இருக்காங்க உள்ளேயே. யாருமே நம்ம அதுக்குள்ளே அலோட் கிடையாது, வெளியிலேருந்து தான் பார்க்கணும். அந்த யானையை பாருங்கள், யானை தந்தத்தோடு அவங்க யூஸ் பண்ண பொருள் அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. சினிமாலாம் எடுக்கிறாங்களா, நிறையா ஷூட்டிங் அதில் இருக்குன்ட்டு சொன்னார் அந்த ஆளு எங்கள் கூட வந்தவங்க. இது அந்த ராஜாவுக்கு குதிரை வண்டி, குதிரை ஏற்றிட்டு போகிற வண்டிங்க, பீரங்கி எல்லாம் அப்படியே வாசலில் உள்ளே நுழையும் போதும் வரிசையாக வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கம் இருந்துச்சு. சரி, அதையும் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே போய் பாருங்கள், ரொம்ப சூப்பர், பார்க்க வேண்டிய இடம் பேலஸ். அந்த தரையை பாருங்கள், அந்த காலத்து தரை எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அவ்வளோ ஒரு கூலிங்குங்க, சில்னஸ் அந்த தரை. சரி, அதனால தான் தரையும் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டேன். அப்படியே வெளியே வந்தால் அந்த நல்ல அந்த இடத்துக்கு பேலஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த ராஜாங்களுக்குன்னு ஒரு கோயில் வச்சுருக்காங்க. ஏன்னா வெளியில் வரவே மாட்டாங்களாம், அந்த பேலஸ்க்குள்ளேயே இருக்குது அவங்க கோயில். அந்த பேலஸ்லேருந்து இப்படி வந்து அவங்க அப்படியே அந்த கோயிலில் வருவாங்களாம். அந்த கோயிலையும் காட்டுறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த கோயில் தான் இவ்வளோ பெருசு. அதனால் நிறைய பேர் போனாங்க உள்ளே, கோயிலுக்குள்ளே போனாங்க. நான் அந்த வெளியேருந்து அப்படியே எடுத்தோம் உங்களுக்கு.
அப்புறம் நான் தங்கியிருந்த வில்லாவும் பாருங்கள், நான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப டெய்லி மழை நைட்டு உங்களுக்கு காலைல சூப்பராக இருக்கும். அந்த ஹோட்டல் சாப்பாடும் நல்லாச்சு. காரா பாத்து கேசரி பாத்துலாம் போட்டாங்க, சூப்பராக சாப்பிட்டேன். அது எப்படி செய்வாங்கன்னு கேட்டுட்டேன். அப்புறம் ஒரு ஸ்வீட் போண்டா செஞ்சாங்க, அதுவும் ஹெல்த்தியாக இருந்துச்சு. அதுவும் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இந்த வில்லாவும் பாருங்கள், ஹாலு நல்லா ஒரு டபுள் பெட்ரூம் கொடுத்தாங்க, டைனிங் டேபிள் உங்களுக்கு எல்லாமே. நமக்கு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. எல்லாமே வீட்டுக்கு என்னென்ன தேவையோ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்மளே அழகாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சிக்கனு மீனுக்குன்னு எல்லாமே சமைச்சு வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே நான் சமைச்சு சாப்பிட்டேன். வெளியே சாப்பிட்றதோட நம்மளே சமைச்சு சாப்பிட்லான்னு ஹெல்த்தியாக சாப்பிட்டு தான் ரவுண்ட்ஸுக்கே போனால் பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. இதுக்குள்ளே ஒரு சாமி ரூம் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க அவங்களுக்கு. ஆனால் அது எதுவுமே யூஸ் பண்ணலை, அது அப்படியே இருந்துச்சு ரூம் மாதிரி உங்களுக்கு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு வில்லாவையும் காட்டிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வில்லா உள்ளே எடுக்கலை, மறந்துட்டேன். அதனால தான் செய்த காட்டிடுவோன்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் கம்மி தான் வாடகைலாம். நமக்கு நம்ம டூரிஸ்ட்னால் ஜாஸ்தின்னு சொல்லுவோம், இங்கே எல்லாருமே கம்மி தான் வாடகைகள் உங்களுக்கு. ஆனால் எல்லாம் கொஞ்சம் உள்ளே இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. தள்ளி தள்ளி இருக்கும் கொஞ்சம். நம்ம அதுலேருந்து 1 hour அப்படி போகணும், வேறு அவ்வளோதான் அந்த இடங்கள்லாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி நீங்களும் எல்லாருமே போங்க, அந்த மசனக்குடி ஜீப்லாம் போங்க. ப்ரைவேட் ஜீப்பும் இருக்குது மசனக்குடியில், கவர்மெண்ட் ஜீப்பும் இருக்குது. ப்ரைவேட் 2000. ஆனால் அவங்க வந்து அந்த கவர்மெண்ட்டு போகிற வழியில் கூட்டு போக மாட்டாங்க. அதையும் சொல்லிட்டு அதையும் போய் பாருங்கள், என் வீடியோவில் இருக்குது. என்னுடைய அந்த சமையல் கிச்சனுடைய ஐட்டங்க பாருங்கள், நம்மளுடைய யூஸ் பண்ணுற சமையல் கிச்சனையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கனால அவ்வளோ க்ளீனாக கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வச்சுருந்தாங்க, கிண்ணம், நமக்கு ஓவனு எல்லாம். நம்ம எடுத்துகிட்டு போன பொருளையும் நான் வச்சுட்டு நான் அப்படியே சாமிக்கு சுற்றிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டேன். சரி, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அதெல்லாம் காட்டிடலாம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் போட்டிருந்தேன். எல்லாருமே இதேமாதிரி நம்ம போகிற இடத்துல நம்ம செஞ்சு சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு. அதை தான் என்னுடைய பார்த்த அனுபவத்தை உங்களுக்கு காட்டுறேன். கப்ஸு, நமக்கு டம்ளர்ஸ் எல்லாமே பாருங்கள், உப்பு ஜாடி, சுகரு எல்லாமே வச்சுருந்தாங்க. அது அவங்களுக்கு நமக்கு எமர்ஜென்சி பார்க்க போகிறாங்க. லைட் ஷோ சூப்பராக இருக்குமா. பாய்.